வணக்கம் மக்களே! நான் உங்க கூகுள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கருத்து கணிப்புகள்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுல எலக்ஷன் நடந்தது. அந்த எலக்ஷன்ல ரிசல்ட் வராததுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சி வந்து எத்தனை தொகுதிகள வந்து பிடிப்பாங்க தமிழ்நாட்டுல? ஸோ திருப்பியும் ஆட்சிக்கு யார் வரப்போகுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் உடைய அந்த கருத்து கணிப்புகள் என்பது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு. அது சம்மந்தப்பட்டு நெறைய கருத்துக்கள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனலும் அத வந்து பரப்பியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த அமைப்பு வந்து என்னென்ன கருத்து கணிப்புகளை வந்து மக்கள் கிட்ட இருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாவ வந்து மக்கள் கிட்ட காண்பிச்சாங்க எல்லா நியூஸ் சேனலும். அந்த டேட்டாவுல என்டிகே கட்சியே காணுங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து 4 கட்சி ரொம்ப பெரிய கட்சி, 4 முனை போட்டி அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா அந்த கட்சி என்டிகே உடைய கட்சியே அவங்க குடுத்திருக்காங்க இல்லையா கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்புல காணோம்னு சொல்லும்போது, அது உண்மையாவே இந்த இடத்துல வந்து கண்டனத்துக்குரியது. என்டிகே கட்சி வந்து ரொம்ப நாளா அவங்க வந்து மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பேசக்கூடிய ஒரு சக்தியாக மாறி நிக்கிறாங்க. அது போன்ற ஒரு கட்சிய வந்து சும்மா பேர்ல கூட வெளிப்படுத்தலன்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து அது அவங்களுக்கு நடந்தது வந்து அநியாயம். அந்த இடத்துல வந்து அவங்களோட நேம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, இப்ப நெறைய நபர்கள் அவங்க நேம மென்ஷன் பண்ணாதது கண்டனங்கள வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதே சமயத்துல சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதாவது என்டிகே கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சீமானுக்கு அடுத்தபடி யாருப்பா என்டிகே கட்சிலன்னு பார்க்கும்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரு அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை தான் விமர்சனப்படுத்திட்டு வராரு இப்ப கூட. ஸோ அவங்களுடைய கட்சியுடைய நேம் வந்து இந்த மாரி கருத்து கணிப்புகள்ல வந்து போடல. ஸோ ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. ஸோ அதையெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் கூட கவனிக்க மாட்றாரு. பட் விஜய் அவர்களை மட்டும் கவனிக்கிறாரு இவரு. என்னங்க இவரு அப்படின்ட்டு டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுடைய அவங்களுடைய அந்த பதிவுகள வந்து போட்டுட்டு வராங்க. டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்ச்சியை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி பேசுங்கேன்னா, சும்மா விஜய் அவர்கள் வந்து இப்போ ஆன்மீக பயணம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஏன் இந்த மாரி வந்து நடிக்கணும்? அவர் மேல வந்து நம்பிக்கை இல்ல. அவர் திருப்பியும் சினிமாவுக்கு வந்து நடிக்க போயிடுவாரு. அப்படின்ட்டு இது போன்ற விமர்சனங்களை வந்து சாட்டை துரைமுருகன் வந்து ஏன் முன் வச்சுட்டு வராரு? இதெல்லாம் தேவையில்லாத கருத்துக்கள். ஸோ அரசியலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஓட்டுக்காக நீங்க வந்து ஒரு மனுஷன வந்து விமர்சனப்படுத்தியிருந்தீங்க. அதை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஓகே நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க, விஜய் அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவங்க. ஸோ நீங்க வந்து எதிர்க்கிறீங்கன்னா, உங்களுடைய ஓட்டு அரசியலுக்காக இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நெனச்சுட்டு போலாம். இப்பதான் எலக்ஷனே முடிஞ்சு ரிசல்ட்டே வரப்போகிற சமயத்துல திருப்பியும் விஜய் அவர்கள் மேல வந்து ஏன் இவ்வளோ வன்மம்? அவர் பாட்டுன்னு அவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாரையும் ஒண்ணு போல தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல உங்களுக்கு என்னய்யா பிரச்சனை அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பதிலடி குடுத்துட்டு வராங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜயை பற்றி பேசுறது பேசிக்கிட்டே தான் இருக்காரு அவரு. ஸோ அதன் மூலமாக அவருக்கு வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருமானம் வருவதாகவும், சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒரு சில இந்த அரசியல் விமர்சகர்கள் இருப்பாருங்க இல்லையா? சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கலாம் சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து பார்த்து இந்த போன்ற சில கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டு வராங்க. ஸோ அதற்கு ஏற்பவாறு சாட்டை துரைமுருகன் அவர்களும் விஜய் அவர்களை தான் எப்ப பார்த்தாலும் விமர்சனப்படுத்திட்டு வராரு. ஸோ அவையெல்லாம் ஒரு ஏதுகோலாக இருக்கு. ஸோ சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேல வந்து குறை சொல்றதுக்கு. ஸோ இவர் பாருங்க தும்முனா விஜய், இருமுனா விஜய் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் இவங்கள வந்து மதிக்கவே மாட்டாரு. ஜஸ்ட் இவங்க ஏதோ ஒரு லாபத்துக்காக விஜய் அவர்களுடைய பெயரை மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரை பத்தி பேசுறதை விடுங்க அப்படின்ட்டு ஒரு சில தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களுடைய பதிவை வந்து விஜய் அவர்களுக்கு சார்பாக போட்டுட்டு வராங்க. இதை தாண்டி இன்னும் பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க சாட்டை துரைமுருகன் மேல. அதாவது சீமான் அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள்லாம் இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து கட்டி காப்பாத்திட்டு வராங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் செய்யக்கூடிய செயல்களால் நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்ச்சி பாதைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ் நல்லாவே ஏறிட்டு இருந்தது. பட் சாட்டை துரைமுருகன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களால் அந்த கட்சி வந்து வீழ்ச்சி பாதையை நோக்கி போக போகுது அப்படின்ட்டு இவ்வளவு கடுமையான விமர்சனங்களும் சோசியல் மீடியால வந்து வளர்த்துட்டு வருதுங்க. அதே சமயத்தில் விஜய் அவர்களை பற்றி இந்த இடத்துல வந்து பேசி ஆகணும். ஏன்னா விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் வருதுன்னா ஸோ அதற்கான விமர்சனத்துக்கான அந்த நியாயமான விஷயங்களை வந்து நம்ம பேசணும்ல, அதை பத்தி எடுத்து சொல்லணும்ல. ஸோ விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் போனாரு. ஸோ அப்படி போனவர் தமிழர்களுடைய கோயிலுக்கு போறாரு தப்பு கிடையாது. அவரே சீடி கோயிலுக்கு வந்து போனாரு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடி கோயிலுக்கு வந்து ஏன் போனோம்? இதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அங்க போவாங்கல்ல. அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவர் வந்து எப்படி இது மாரி ஹிந்து சார்ந்திருக்கக்கூடிய கோயில்களுக்கு போலாம் அப்படின்ட்டு சாட்டை துரைமுருகன் இது போன்ற நபர்கள் இப்போ அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களான நாங்க என்ன சொல்றோம்னா, அவரு வந்து எல்லா மதத்தையும் ஒண்ணு போல பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுல கேள்விகள் என்னவென்றால், ஒரு மதத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மதத்துல இருக்கக்கூடிய இறைவனை வந்து கும்பிடவே கூடாதா? ஸோ அதற்கான செயல்களை வந்து செய்யவே கூடாதா? அப்படி செஞ்சா அது வந்து மதத்துக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகமா? ஸோ அப்போ மதத்துக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து எப்படி சகோதரத்துவம் வளரும்? அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அடுத்தவங்கள போயிட்டு குறை சொல்லலாம்? இவங்க வந்து இந்த மதத்தை பார்த்தீங்களா, தூக்கி பிடிச்சுட்டே இருக்காங்க இவங்க. அதனால தான் எதிர்ல இருக்கக்கூடிய மதத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்ட்டு. எப்படி சொல்ல முடியும்? சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அப்படிதான் வெளிப்படுத்துறாரு அப்படின்ட்டு நெறைய பேர் இப்ப பேசிட்டு வராங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டியன். அவரு எப்படி போயிட்டு இந்த மாரி இந்துக்கள் கும்பிடக்கூடிய கோயிலெல்லாம் போயிட்டு இவ்வளவு நாட்டம் கொண்டு அவர் வந்து கும்பலாம்? இது வந்து இந்த சிறுபான்மையினர் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இவர் செய்யக்கூடிய ஒரு துரோகம். அப்படியெல்லாம் பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த இடத்துல காமனா ஒரு விஷயத்த பார்த்தோம்னா, அதாவது மனிதர்களே நம்மகிட்ட இந்த மதத்தையும், ஜாதியையும் எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கணும்.
ஏன் சொல்றேன்னு வைங்களேன், இன்னைக்கு மதத்த பார்க்குறவன் தான் நாளைக்கு ஜாதிய பார்ப்பான். நாளைக்கு ஜாதிய பார்க்குறவன் தான் அந்த இடத்துல வந்து தீண்டாமைய வந்து வளர்ப்பான். ஸோ, அதனால எதுலயுமே என்ன பொறுத்தவரைக்கும் வேறுபாடுகளை வந்து பார்க்கக்கூடாது. மனிதர்கள் எல்லாருமே காமன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ராசா எல்லாரும் ஒண்ணா இருக்க முடியும். அதுல இந்த சாதியா இருக்கட்டும், இந்த மதமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல என் சாதி தான் பெருசு, என் மதம் தான் பெருசு, எனக்கு உனக்கு, நீ உந்த பார்த்துக்கோ, நான் எந்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டா, அங்கேயே ஒரு கேப் விட்டுருச்சு உனக்கும் எனக்கும். அங்கேயே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி தான். ஸோ, அதனால இந்த இடத்துல வந்து எல்லாரும் சமம், எல்லா சாமியும் சமம்ன்னு போறவங்கள கூட நம்ம வந்து எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாம விட்டுறலாம். ஆனா, "நீ வேற, நான் வேற" அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா? அவங்கள மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்பா. ஏன்னா, அதால அஃபெக்ட் ஆக போறது அவங்க கிடையாது. அவங்க பேசிட்டு போயிருவாங்க. நீங்களும், நானும் தான் இந்த இடத்துல வந்து அஃபெக்ட் ஆக போறோம். ஸோ, அதனால இந்த சகோதரத்துவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல என் சகோதரன் என்ன சாமி கும்பிடுறானோ நாமளும் போய் கும்பிடுவேன். என்னுடைய சாமிய என் சகோதரனும் வந்து கும்பிடுவான். அதுல வந்து தப்பே கிடையாது. அத விட்டுட்டு அவன் சாமி வேற, என் சாமி வேற அப்படின்னு சொல்லும்போது, அந்த பந்தம், அந்த பேச்சுவார்த்தை என்பது ஜஸ்ட் வாயளவுல, பேச்சளவுல மட்டும் தான். மனசுல அது வந்து நீ வேற ஒருத்தவன்டா, நான் வேற ஒருத்தவன்டா அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் கிரியேட் பண்ணும். அதனால விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் வந்து, அவர் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத விட்டுட்டு, அவர் வந்து எல்லாத்துக்குள்ளயும் ஒரு சமத்துவத்தை வந்து பெருக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இப்ப ரீசெண்டா கூட சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நெறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த வீடியோவ எடுத்து போட்டு பயங்கரமா தூக்கி கொண்டாடிட்டு வராங்க. மதுரையில ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து மீனாட்சி, அதாவது இந்துக்கள் கும்பிடக்கூடிய அம்மன் தெய்வமான மீனாட்சி வேஷத்த போட்டு, ஸோ அவங்களுடைய ஸ்கூலுக்கோ ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா சமத்துவம் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஒரு இஸ்லாமியர்கள், நீங்க எப்படி அம்மன் வேஷத்த போடலாம் இந்த குழந்தைக்கு? அப்படின்ட்டு பதிவு பண்ண முடியுமா? எனவே எங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சி ஆயி நிக்குது. ஸோ அதற்கு வந்து பல தரப்புலருந்து எதிர்ப்புகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளது. ஸோ இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.